எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 14 பேர் கைது. இலங்கை கடற்படையின் அட்டூழியத்தில் மீனவ மக்கள் கொந்தளிப்பு. நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவு. இன்று நள்ளிரவு 11:50 மணி வரை மட்டுமே விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. தமிழகத்தில் பிரபல மது ஆலை நிறுவனங்களிலும் இடி அதிகாரிகள் சோதனை. சென்னையில் உள்ள தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகம், டாஸ்மாக் குடோனிலும் அதிரடி ஆய்வு. அரசு நிறுவனங்களை கமிஷன் மையங்களாக இயக்கியதன் விளைவுதான் அமலாக்கத்துறையின் சோதனை. டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற சோதனையை குறிப்பிட்டு அண்ணாமலை விமர்சனம். தமிழகத்தில் நாள்தோறும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நடந்த நிகழ்வுகளை குறிப்பிட்டு இபிஎஸ் விமர்சனம். தமிழிசை சவுந்தரராஜனிடம் காவல்துறை நடந்து கொண்ட விதம் திமுக அரசின் கோழத்தனத்தை காட்டுவதாக அண்ணாமலை சாடல். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான பாஜகவின் கையெழுத்து இயக்கத்திற்கு மக்களிடம் மிகுந்த வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் பேட்டி. நாடு முழுவதும் 3 மொழி பயிலும் போது தமிழ்நாடு இருமொழியிலேயே தேங்கிவிடும் என அண்ணாமலை பேச்சு. இருமொழிதான் வேண்டும் என்றால் தமிழ்நாட்டை ரிபப்ளிக் ஆஃப் தமிழ்நாடு என மாற்றிவிட வேண்டும் எனவும் ஆவேசம். தாவேக சார்பில் சென்னையில் இன்று இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி. விஜய் ஒருநாள் நோன்பு கடைபிடித்து தொழுகையில் ஈடுபட இருப்பதாக தகவல். தேசிய அளவில் நடைபெற்ற ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களுக்கான போட்டியில் தஞ்சை மாநகராட்சி வெற்றி. முதலிடம் பிடித்த தஞ்சாவூர் மாநகராட்சிக்கு 165 கோடி ரூபாய் வளர்ச்சி நிதி ஒதுக்கீடு. மக்காச்சோள வர்த்தகத்திற்கான 1% சந்தை கட்டணம் ரத்து. விவசாயிகள் கோரிக்கை ஏற்று தமிழக அரசு அறிவிப்பு. கோடநாடு எஸ்டேட் மேலாளர் நடராஜனிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் 8 மணி நேரம் விசாரணை. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முதல் முறையாக நடராஜனிடம் விசாரணை. நெல்லையில் பழிக்கு பழியாக ரவுடியை கொலை செய்த முக்கிய குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிப்பு. 4 குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நெல்லை நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. தமிழ்நாட்டில் ஈரோடு, கரூர், சேலம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் 100 டிகிரியை தாண்டி கொளுத்திய வெயில். தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரிப்பதால் மக்கள் கலக்கம். இருபது நிமிடங்களுக்கு ஒரு முறை தண்ணீர் குடிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். நாட்டில் காடுகளில் இருந்து நக்சலிசம் அழிக்கப்பட்டு வருகிறது. நகர்ப்புறங்களில் நக்சலிசம் வேரூன்று தொடங்கியுள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. காஷ்மீரின் ஒரு பகுதியை சீனா ஆக்கிரமித்துள்ளது குறித்து பேச மறுப்பது ஏன்? மத்திய பாஜக அரசுக்கு ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா கேள்வி.
RSS மூத்த தலைவர் பேச்சால் மகாராஷ்டிராவிலும் மொழி பிரச்சினை பூதாகரம். மராத்திதான் மகாராஷ்டிராவின் தாய்மொழி என முதலமைச்சர் பட்னாவிஸ் விளக்கம். காங்கிரஸ் கட்சிக் கொள்கை ரீதியாக திவாலாகிவிட்டதாக JP நட்டா விமர்சனம். தேசிய கட்சியாக இருந்த காங்கிரஸ் குடும்ப கட்சியாக குறுகிவிட்டதாக தாக்கு. ஒடிஷாவில் மீன்பிடி துறைமுகத்தில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 17 விசைப்படகுகள் எரிந்து நாசம். ஒடிஷாவில் பல்கலைக்கழக விடுதியில் நேபாள மாணவி உயிரிழந்த வழக்கு. பல்கலைக்கழகத்தில் தேசிய மனித உரிமைகள் ஆணையக்குழு விசாரணை. ஒடிஷாவில் அனைத்து அரசு பள்ளி கட்டடங்களும் காவி நிறத்தில் இருக்க வேண்டும் என மாநில அரசு உத்தரவு. பாஜக அரசு கல்வியை காவியமாக்க முயற்சிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. பஞ்சாப் விவசாயிகள் தர்ணா போராட்டத்தை கைவிட்டு புதிய போராட்டத்தை முன்னெடுக்க முடிவு. வரும் 10ஆம் தேதி ஆளும் ஆம் ஆத்மி MLAக்களின் வீடுகளை முற்றுகையிட விவசாயிகள் திட்டம். டெல்லியில் அக்பர் சாலையின் பெயர் பலகை கருப்பு பெயிண்டால் அழிப்பு. பெயர் பலகை மீது சத்ரபதி சிவாஜியின் போஸ்டரை ஒட்டிய இளைஞர்களால் பரபரப்பு. தங்க கடத்தலில் ஈடுபட்ட நடிகை ரன்யா ராவை 4 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க சுங்கத்துறைக்கு அனுமதி. நாளை மறுநாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கியது பெங்களூரு நீதிமன்றம். அமெரிக்காவிலிருந்து சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்ற இனி ராணுவ விமானம் பயன்படுத்தப்படாது. ராணுவ விமானத்தை பயன்படுத்துவதால் ஏற்படும் கூடுதல் செலவை குறைக்க அமெரிக்கா நடவடிக்கை. சிலி நாட்டில் பூமிக்கடியில் 104 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 6.1 பதிவான நிலநடுக்கத்தால் அதிர்ந்த கட்டடங்கள். அனைத்து பணைய கைதிகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும். ஹமாஸ் அமைப்புக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடைசி எச்சரிக்கை. ஓய்வு முடிவை திரும்ப பெற்றார் இந்திய கால்பந்து ஜாம்பவான் சுனில் சேத்ரி. இம்மாதம் நடைபெறவுள்ள ஃபிஃபா நட்புறவு போட்டியில் பங்கேற்க இருப்பதாக அறிவிப்பு. ICC சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டிக்கான கள நடுவர்கள் அறிவிப்பு. பால் ரெஃபல், ரிச்சர்ட் எல்லிங்வொர்த் பெயர்களை அறிவித்தது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில். OP வாரியர்ஸ் அணிக்கு எதிரான மகளிர் பிரீமியர் லீக் போட்டி. மும்பை இந்தியன்ஸ் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி. ஹைதராபாத் அணிக்கு எதிரான ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அபார வெற்றி. இன்று நடைபெறும் லீக் போட்டியில் கேரளா, மும்பை அணிகள் பல பரீட்சை. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் திரைப்படம். படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் இன்று மாலை 5 மணிக்கு வெளியாகிறது.
தனுஷ் இயக்கத்தில் சமீபத்தில் வெளியான நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம். படத்தில் இடம்பெற்ற கோல்டன் ஸ்பேரோ வீடியோ பாடலை வெளியிட்டது படக்குழு. எட்டு தோட்டாக்கள் பட இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் இயக்கத்தில் சித்தார்த் நடிக்கும் 3 BHK திரைப்படம் படப்பிடிப்பு நிறைவடைந்ததாக படக்குழு வீடியோ வெளியிட்டு அறிவிப்பு. கிங்ஸ்டன், ஜென்டில் வுமன் உள்ளிட்ட படங்கள் இன்று திரையில் வெளியாகிறது. நிறம் மாறும் உலகில் என 9 திரைப்படங்கள் இன்று ரிலீஸ். ஓடிடியில் இன்று பேய் குத்தாக இறங்கிய திரைப்படங்கள். தண்டல், குடும்பஸ்தன் என ஒரே நாளில் 19 படங்கள் ரிலீஸ். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.